ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். தேசிக பக்தாள் எல்லாருக்கும் சுப்பிரபாதம். இன்றைக்கு பிரபோத காலம் என்பதை பற்றி யதா சாஸ்திரம் சிறிது விசாரிக்கலாம். காலே கலு சமாரப்தா பலம் பத்தனந்தி நீத்தையா. சரியான வேளையிலே துவக்கப்பட்ட செயல்கள் அவசியமாக பலனை கொடுக்கும் என்றான் காளிதாசன். அகாலே கிரியமானானாம் காலப் பிபதி தத்ரசம். சரியான காலத்திலே செய்யப்பட்டிராத செயல்கள், காரியங்கள், அவைகளினுடைய ரசம், அவைகளினுடையதான பலன் காலத்தினாலே கபலீகரணம் பண்ணப்பட்டு விடுகிறது என்றெல்லாம் பல சூக்திகள். யதா கால பிரபோதினாம் என்று காளிதாசன் ரகுவம்சத்திலே சொல்கிறான். ஆக எப்பொழுதுமே பிரபோதம் வேண்டும். ஆனால் ஒரு நாளின் துவக்கத்தில் இரவு தூங்கி இருக்கக்கூடியத பின் எழுந்து கொள்ளுதல் என்கின்றதான பிரபோதம், அந்த பிரபோதத்திற்கான தூக்கத்திலிருந்து விழித்து கொள்ளுவதற்கான காலம் எது என்று ஆராயுங்கால் அவசியம் விடியற்கார்த்தாலையிலேயே எழுந்து கொள்ள வேண்டும் என்று பல இடங்களிலே நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தூக்கம் என்பதே பெருமாள் காலை முதல் பல வகைப்பட்டதான காரியங்களை செய்து அத்தியந்தமாக சிரமத்தை அனுபவித்திருக்கக்கூடியதான ஜீவாத்மாவை தன்னுடைய மடியிலே இட்டு லாலனம் பண்ணுகிறான் என்று கருதக்கூடியதான இடம் இருக்கின்றது. ஆயினும் பகவத் சங்கல்ப பகவானினுடையதான லாலனம் எனக்கு எப்பொழுதும் அமையட்டும் என்று ஒருவன் இருக்கக்கூடுமோ? இந்த ஜீவாத்மாவானவன் இங்கு இருக்கக்கூடியதான வரையில் அவசியமாக அவனுக்கு வர்ணாசிரம தர்மம் காண்பித்திருக்கக்கூடிய செயல்கள் அவசியமாக பண்ணப்பட வேண்டியதான காரணத்தினால் அவன் உரிய வேளையிலே எழுந்து அந்த காரியங்களை எல்லாம் அனுஷ்டிக்கத்தான் வேண்டும். அவன் ஜீவாத்மா என்பவன் ஸ்வயம் ஞானஸ்வரூபனே. ஆனால் அவன் தூக்கத்திலே இருப்பானே ஆகில் அவனுடைய தியானம், பகவத் விஷயக்க தியானம் தமோகுணத்தினுடைய மிகுதியினால் அடிபட்டு போகும். அப்பொழுது அவனுக்கு மறுபடியும் சாத்விகம் தலையெடுக்கின்ற பொழுதுதான் பகவானை தியானிக்க இயலும். அப்பொழுது அவசியமாக அவன் தியானத்திலே ஒன்றி இருந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கின்றதான ஆசைப்படுவானாகில் அவன் சீக்கிரமாக தூங்கி எழுந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டவனாவான். அவன் தன்னுடையதான பகவத் தியானத்திற்கு தூக்கம் ஒரு கெடுக்கக்கூடிய அம்சமாய் இருக்கின்ற காரணத்தினால் தூக்கம் என்பதையே இருட்டாகவும் பலவிதமான தோஷங்கள் கொண்டதாகவும் ராத்திரியாகவும் அஞ்ஞான சூச்சகமாகவும் ஏன் சம்சாரத்தை போன்றதாகவும் சொன்னார்கள். சூரியன் உதிக்க வஸ்து ஞானம் ஏற்படக்கூடிய காரணத்தினால் சூரியோதயத்தை கொண்டாடினார்கள். சங்கல்ப சூரியோதயம் என்ற பெயரே இங்கு சாட்சி. ராத்திரியை பகுதோஷாகி ஷர்வரி என்றார்கள். சூரியன் உதித்தால் ஞானம், பகவான் அனுபவம், தியானம் இதெல்லாம் கைகூடக்கூடிய காரணத்தினால் பகற்கண்டேன் நாரணனை கண்டேன் என்பார்கள். சுவாமி தேசிகன் யாதவாபியுதயம் முதல் சர்க்கத்திலே தேவர்கள் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாக அமைத்திருக்கக்கூடிய பல அத்தியுதமானதான ஸ்தோத்திரங்களுக்கு நடுவிலே ஒரு ஸ்லோகம், அனிதம் பூர்வ நித்ராணாம் அனஸ்தமய பானுமான் ஆபாதயசி பும்சாம் த்வம் அபுனஸ்வாபஜாகரம். அனிதம் பூர்வ நித்ரா என்று ஆரம்பித்தது என்று தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு தூக்கம். இதற்கு முன்னாடி என்றைக்கு நாம் துவங்கினோம் என்று அறியப்பட மாட்டாததான அனாதியாக இருக்கக்கூடியதான யாதொரு சம்சாரம் உண்டோ அந்த சம்சாரத்திலே உழன்று கஷ்டப்படக்கூடியவர்கள் அனிதம் பூர்வ நித்ரர்கள். இதம் பூர்வம் என்று அறியப்பட மாட்டாத அளவிற்கு தூக்கத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதாவது சம்சாரத்தினுடைய ஆரம்பத்தை அறியாதவர்கள். அப்படி உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எம்பெருமான் அனஸ்தமய பானுமான், அவன் சூரியனாம். அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகாதாம். அப்படி அஸ்தமனம் ஆகாத சூரியனாகிறதான எம்பெருமான் அனாதிபூர்வமாக அனாதிகால பூர்வமாக ஏற்பட்டிருக்கக்கூடியதான சம்சார பயம் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் என்று தேவதைகள் கூறுகிறார்கள். இருட்டு அஞ்ஞானம் என்பது யானிஷா சர்வபூதானாம். இங்கு சுவாமி பாஷ்யக்காரனுடைய வியாக்கியானமும் புத்திஹி நிஷேவ அப்பிரகாஷா பிரஜ்ஞதஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதாங்கிறதாக போன ஸ்லோகத்தில் பிரஜாவை பற்றி பேசிய காரணத்தினால் யா புத்திஹி யா பிரஜா நிஷேவ அப்பிரகாஷா, இரவு போலே பிரகாசத்தை தெரிவிக்காததாய் என்று இரவு என்பது அஞ்ஞானத்தை உணர்த்தக்கூடியதாகவும்
சூரியன் உதயம் என்பது ஞானத்தையும் பகவத் அனுக்கிரகத்தையும் உணர்த்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் தூக்கத்திலிருந்து எழ ஆசைப்பட வேண்டும், சீக்கிரமாக எழ ஆசைப்பட வேண்டும். சூரியனினுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு, சூரிய நாராயணனான எம்பெருமானினுடையதான அனுபவத்தை பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டும். அதற்காக உதயத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எனவே பகல், வெளிச்சம், ஞானம், பகவான், அவன் தியானம், இவையெல்லாம் ஒரே கோட்டிலே வரக்கூடியதான சப்தங்கள். எனவே பிண்டித்தமாய் சூரிய பிரகாசம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தினால், அவ்வேளையில் பகவத் அனுபவம் கைகூடக்கூடியதால், அதற்கு முன்னர் எழுந்து எல்லா காரியங்களையும் நாம் பண்ண வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பின்மாலை வேளைகளிலே எழுந்து கொள்ள வேண்டும் என்று சித்திக்கின்றது. இதை சுவாமி தேசிகன் அவசியமாக அதை அனுபவித்திருக்கிறார் என்பது ராத்திரியந்தோத்தான சமய ஹரிகீர்த்தன சாதகா என்றார் திருக்குடந்தை தேசிகன் சுவாமி தேசிக திவ்ய சகசிரநாமத்திலே. ராத்திரியந்த உத்தான சமய ஹரிகீர்த்தனத்தை பண்ணவர் என்று இதிலே தெரிகின்றது. காளிதாசனும் கூட ரகுவம்சத்திலே 17வது சர்க்கம், அதிதிம் நாம காகுத்ஸ்தாத் புத்திரம் பிராப குமுத்வதி பஷ்சிமாத்யாமினி யாமாத் பிரசாதமிவ சேதனா. அந்த குஷன் குமுத்வதி என்கின்றவளின் மூலமாய் அதிதி என்கின்ற புத்திரனை பெற்றான் என்று சொல்கிறான். அது எப்படின்னா, பஷ்சிமாத்யாமினி யாமாத்து பிரசாதமிவ சேதனா. பశ్చాத்யாமினி, ராத்திரியினுடைய கடைசி யாமத்திலே எப்படியானால் புத்தி நல்ல தெளிவை பெறுமோ அதுபோல அந்த குஷன் குமுத்வதி என்கின்ற மனைவியிடமிருந்து அதிதி என்கின்ற புத்திரனை பெற்றான் என்று காண்பிக்கின்றான். இவ்வாறே மாகம் என்ற கிரந்தத்திலேயும் சிசுபாலவதம் என்கின்ற கிரந்தத்திலேயும் ககனம் அபரராத்திர பிராப்த புத்தி பிரசாதாக கவய இவ மஹீபாஸ்சிந்தயந்த்யர்த்தஜாதம். கவய இவ மஹீபாக இந்த ஸ்லோகத்திலே ஸ்லேஷையினாலே காண்பிக்கின்றார். அரசர்கள் கவிஞர்களைப் போலே என்று சொல்லி அவர்களும் விடியலிலே எழுந்து அபரராத்திர பிராப்த புத்தி பிரசாதாக. சுவாமி தேசிகன் தன்னுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே முதல் ஸ்லோகமே, அதாவது ஆரம்பமே, யத் பக்தி பிரச்சயாத்மகே தினமுகே திருஷ்டி க்ஷமாக க்ஷேத்ரிணः க்ஷிப்ரம் சம்ஸ்ருதி சர்வரீம் க்ஷிபதி யத் சங்கல்ப சூரியோதயः. சம்ஸ்ருதி சர்வரி, சம்சாரமாகிறதான இருட்டு, அதை போக்க வேண்டுமானால் எந்த எம்பெருமானினுடைய சங்கல்பமாகிறதான சூரியோதயம் தேவையோ, ஆனால் அது எப்பொழுது நடைபெறும் அப்படின்னா, எப்படி நடைபெறும் அப்படின்னால், யத் பக்தி பிரச்சயாத்மகே தினமுகே திருஷ்டி க்ஷமாக க்ஷேத்ரிணா. இந்த தினமுகத்தில் ஆதியில் நாளினுடைய ஆரம்ப பகுதியிலே அந்த பகவானின் விஷயமானதான பக்தி வளர வளர நமக்கு பார்வையும் தோன்றும், ஞானமும் கைகூடும் என்கின்றார் சுவாமி. இப்படி இன்னும் பல வகைப்பட்டதான பிரமாணங்களாலேயும் ஒரு ஜீவன் அவசியமாக தன்னுடையதான வர்ணாசிரம தர்ம கிரகீதமான காரியங்களை எல்லாம் பண்ண வேண்டுமானால் அதற்கு எழுந்து கொள்ளக்கூடியதான வேளை பின்மாலை வேளை, விடியல் வேளை என்பதெல்லாம் நமக்கு தெரிகின்றது. திருப்பாவை முதலிய கிரந்தங்களினாலேயும் சுவாமி தேசிகன் அனுஷ்டித்ததும் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்ததும் நம் பெரியவர்கள் பார்த்திருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் அனுஷ்டித்திருக்கக்கூடியதுமான இந்த செயல்களை, இந்த முக்கியமானதான செயலை செய்வோமே ஆகில் அதன் மூலமாய் தெளிவானதான சுற்றுப்புறம் சூழல் முதலியவை அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால், மனசு நிர்மலமாயிருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கும் அன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். இப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக பகவத் தியானத்திலே ஈடுபட்டு நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய நாளாக அமைய வேண்டுமானால் அதற்கு விடியற்கார்த்தாலை பின்மாலை வேளைகளிலே எழுந்து கொள்ளுதல் என்பது முக்கியமாகிறது. அதை சுவாமி தேசிகனின் வழியிலே செல்லக்கூடியதான நாம் இதையும் அனுஷ்டிப்போமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.